வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதுக்கரை பகுதியில் கடந்த 2000ஆம் ஆண்டு 32 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வீடு கட்டி குடியேறும் பட்டா ஆன்லைனில் பதிவு செய்யப்படவில்லை. பட்டாவை ஆன்லைனில் பதிவு செய்யுமாறு வட்டாட்சியர், கோட்டாட்சியரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பயனில்லாத வேளையில் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே சமைத்தவர்கள் அங்கேயே வீடி சுற்றி தங்கள் பணிகளையும் செய்ய தொடங்கினர். உடனடியாக அவர்களிடம் போலீசார், குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பட்டாவை ஆன்லைனில் பதிவு செய்யப்படும் என அவர்கள் உறுதியளித்ததும் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கால்நடை பராமரிப்புத்துறை முத்திரை உடைய டோக்கன்களை விழா நடத்தும் கமிட்டியாளர்கள் மூலம் வழங்க வேண்டும் என்றும், மாடுபிடி வீரர்களுக்கான நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஆகியோருக்கு நலவாரியம் அமைக்க கோரப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.